போடுவோம், எல்லாரும் ஓட்டு போடுவோம். நல்லாட்சி வளர்ந்திடவே ஓட்டு போடுவோம். அண்ணா, எங்க பார்த்தாலும் தேர்தல் திருவிழான்னு சொல்றாங்க. அப்படி தேர்தல்னா என்ன? நம்ம மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது தான் தேர்தல். இந்தியாவுல மொத்தம் எத்தனை எம்பி சீட்ஸ் இருக்கு? இந்தியாவுல மொத்தமா 543 எம்பி சீட்ஸ் இருக்கு தம்பி. தமிழ்நாட்டுல எப்ப தேர்தல் நடக்கும்? இப்ப வரப்போற 19ஆம் தேதி தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டுல எத்தனை எம்பி சீட்ஸ் இருக்கு? 39 + 1. 39 தமிழ்நாட்டுல +1 புதுச்சேரியில. இது எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன்? இது 18வது லோக்சபா எலெக்ஷன். இந்த தேர்தல்ல யார் பங்கெடுக்கலாம் தம்பி? ஓட்டு போடுறது நம்ம ஜனநாயக உரிமை. அது நம்ம முதன்மையான வேலை. 18 மேல இருக்கவங்க, வயசுல இருக்கவங்க யார் வேணாலும் ஓட்டு போடலாம். இது அம்பேத்கர் எழுதின இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு பகுதியில் இது இருக்கு. இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? நம்ம கோரிக்கைய சரி பண்ணணும். நம்மளுக்கு முதல்ல சேவை பண்றது தான் முதன்மையான வேலை அவங்களுக்கு. நம்மள புரிஞ்சிருக்கிறவங்களா, நம்மள தெரிஞ்சிருக்கிறவங்களா இருக்கணும். நம்ம தொகுதியில என்ன பிரச்சனை போகுதுன்னு அவங்க தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவுல முதல்ல எப்ப எம்பி எலெக்ஷன் நடந்தது? 1951ஆம் ஆண்டுல லோக்சபா எலெக்ஷன் இந்தியாவுல முதல்ல நடந்துச்சு. நாங்க சொன்னதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால உங்களுக்கு யார் சரின்னு படுறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க தான் இந்தியாவை ஆட்சி பண்ணுவாங்க. இப்படிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இந்திய பிரஜை அம்பேத்கரோட சாக்ரிஃபைஸ், அவரோட டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷனால தான் இப்போ நம்ம டெமோக்ரஸி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். இல்லைனா நம்மளும் மொனார்கி ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஹாப்பி பர்த்டே அம்பேத்கர். தேங்க்யூ.